வெல்கம் டு அச்சீவர் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் சக்ஸஸ்ஃபுல் இன்க்ளூஷன் இன் ஓவர் கம்மிங் த பேரியர் ஃபார் ப்ரொவைடிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ நிறையா கண்ட்ரீஸில் இப்படிலாம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பேரியர்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த கொஷின் பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க், ஃப்ரீக்வெண்ட்டான இயர்ஸில் வெரி இம்பார்ட்டண்ட் 10 மார்க். ஓகே, ஸோ இதில் ஒரு 6 to 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம இந்த வீடியோ இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு. ஓகே, despite all problems, many countries are making effort to implement inclusive education. Some examples of methods used to overcome barriers are summarized below. Negative attitude towards inclusive education. So, inclusive education ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் நெகட்டிவ் ஆட்டிடியூட் வந்துச்சு, ஓகேவா? ஸோ நெகட்டிவாக என்னென்னலாம் வந்துச்சு அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். Creating a more inclusive system requires new approach and attitude. Simply placing children with special needs with the public school system will not lead to meaningful inclusion. ஸோ என்ன தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொன்னாலுமே நம்ம ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற சில்ட்ரன்ஸை நார்மல் ஸ்கூலில் போடும்போது இந்த நார்மல் ஸ்கூல் இருக்கிற சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன்ஸை ஒரு சில டைம் இன்சல்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்கள டவுன் பண்ணுறது, அவங்க கான்ஃபிடென்ட் லெவலில் டவுன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய செய்வாங்க. ஈவன் தோ நல்ல ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணாலுமே தே டெல் தெம் யூ ஆர் நாட் கேப்பபிள் ஃபார் திஸ், ஸோ நீ இப்படி இருக்க அப்படி இருக்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கு வரும் நெகட்டிவ் ஆட்டிடியூட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த ப்ராப்ளம் ஆஃப் implementing the inclusive education lies with the overcoming school system and not with the disabled children. In order to change the school system, the first must be change in the attitude of the stakeholders. Stakeholdersனா என்ன? டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க எல்லாம் தான் மாறணும். ஃபஸ்ட்டு வீட்டில் குழந்தைங்கக்கிட்ட எல்லாரையுமே காமனாக பார்க்க பழகு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அது நடக்கிறதில்ல. ரெண்டாவது, ஸ்கூலில் டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படணும். யாருனால? அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்னால இவங்க எல்லாரையும் காமனாக பாருங்கள், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா டீச்சர்ஸ் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வீட்லேயும் பார்க்குறாங்க, ஸ்கூல்லேயும் பார்க்குறாங்க, அவங்க எல்லாரையுமே காமனாக ட்ரீட் பண்ணுவாங்க. இது நடக்கும். பட் ஆனால் அந்த ஒரு சிஸ்டம் இங்கே நடக்கிறது இல்லாதனால இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் வே ஆஃப் இம்ப்ரூவிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அது என்ன வே அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இன்க்ளூசிவ் எஜுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பெனிஃபிட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வரும். எப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் நீட்ஸ் ஆஃப் எவ்ரி ஸ்டூடெண்ட், ப்ரொவிஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ்னால் இப்போவே நம்ம ஸ்கூல்ஸில் நிறைய ஸ்கூல்ஸில் சாரங்கள், அதாவது ஸ்லோப் இருக்கும். ஓகே, ஸ்லோப் மாதிரி இருக்கும். ஏன்னா லைக் டிசேபிள் பீப்புள் வந்தாங்கன்னா ஈஸியாக மேலே வரதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அந்த ரீசனுக்காக ஸ்லோப்ஸ்லாம் நிறையா ஸ்கூல்ஸில் இப்போ ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்னுமே நிறைய இடத்துல அது இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம ரெடி ஆனோம் அப்படின்னா இதெல்லாமே செய்ய ஆரம்பிப்போம். ரேம்ப்பு, அதுக்கப்புறம் பாத்வேஸ், அதுக்கப்புறம் டோர் ஹேண்டில்ஸ், லார்ஜ் கிளாஸ் ரூம்ஸ், ஸ்பெஷல் சீட்ஸு அண்ட் டாய்லெட்ஸ், இம்ப்ரூவ் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. இப்போது வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஸ்ஸில் சரி, ட்ரெயினில் சரி, ஒரு டிசேபிள் பர்சனாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. யாரோட உதவியும் இல்லாமல் அவங்களே அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான சிஸ்டம் இருக்குது. ஈவன் எஸ்கலேட்டரையும் சரி, எலிவேட்டர் சரி. ஓகே, ஸோ எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி அதிகமான இடத்துல இல்லை, 1 or 2 பிளேசஸில் இருக்குது. பட் எஸ்கலேட்டர் இல்லைனாலுமே அவங்க லிஃப்ட்டில் வந்துக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது. டாய்லெட்ஸ்க்குமே ஸோ டாய்லெட் போகிறதுக்கு அவங்களே அவங்கள பட்டன்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வர்றது. ஸோ அவங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணுறது. இதெல்லாமே தான் ஒரு இம்பார்ட்டண்ட் வேயாக சொல்கிறாங்க. ஓகே, low teacher pupil ratio, more children centered teaching techniques and diverse friendly environment. However, to gain support from the community, people must be made aware of benefits inclusive education can bring to all children. ஓகே, ஸோ இதெல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் தயாராகணும். குழந்தைங்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாமே காமன், இது நார்மல் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் இதெல்லாமே நார்மல் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுதான் நெகட்டிவ் இம்பேக்ட். ஸோ நம்ம பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கிறனால குழந்தைங்களும் அதை மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அது மாதிரி வளர்கிறாங்க. வளர்ந்த பின்னாடியும் அவங்கள அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ பீப்புள், பிகாஸ் வி ஆர் ஆல்சோ பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த
பாகுபாடு இல்லாமல் இருக்கிறது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுங்கிறது. ஸோ இந்த கொஷின் கேட்டால் நீங்கள் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்னன்னு டெஃபினேஷன் எழுதிட்டு சினாப்சிஸ் போட்டு இது என்னென்ன டாபிக்ஸ் சைட் டாபிக்ஸ் இருக்குன்னு எழுதுனீங்கனாவே அதுக்கு 2 மார்க்ஸ் கன்ஃபார்மாக தருவாங்க. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க.